Hello friends, welcome to my channel Yearly Riser. In the video we 10th Maths Chapter 1 Relations and Functions Exercise 1.4 oda 11th sum paakalam. The distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t is equal to 1 by 2 gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a and b are constants. Whether the function s of t is 1 to 1 or not. நமக்கு இந்த கொஸ்டின்லயே இது மட்டும்தான் தேவை. s of t இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து s of tன்ற ஃபங்க்ஷன் 1 to 1 இல்லையா கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் s வந்து டிஸ்டன்ஸு, g வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, t வந்து செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் இதுதான் நமக்கு மெயின். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை 1 to 1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன லெட்டர் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம மாற்றி போட்டு பார்த்து ஒரு வேல்யூ கண்டுபிடிப்போம். மற்ற எல்லாமே நமக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. இங்கே 1/2 கொடுத்துட்டாங்களா, இங்கே ஏவோட வேல்யூ அவங்களே கொடுத்துருப்பாங்க, பீன்ற வேல்யூ அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஜீன்ற வேல்யூ அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம டீன்ற வேல்யூ மட்டும் மாற்றி போட்டால் ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஆனால் இங்கே எதுக்குமே வேல்யூ கொடுக்கல, அதனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது இது 1 to 1 இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. சொன்னால் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. s of t1 இதுக்கு இப்போது டீக்கு வந்து இங்கே t1ன்னு நான் ஒரு t1ன்னு பேர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ 2 வேல்யூ எடுத்துக்கிறேன், t2ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே ஈக்குவல்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். let us assume s of t1ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இது ஒரு t1, ஏதோ ஒரு செகண்ட், இது ஒரு 2 செகண்ட்னு வச்சுக்கலாமே, அதுக்கு t1ன்னு பேர் வச்சுக்கிறேன். 2ன்னு சொல்லலை, t1 அதுக்கு பேர். இது வேறு ஒரு செகண்டோட நேம், t2ன்னு நேம் வச்சுக்கிட்டேன். நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடாது, t1 t2 அப்படின்னு நேம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போது அந்த ஈக்குவேஷனில் டீக்கும் பதிலாக t1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை தானே அங்கே டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நார்மலாக இங்கே 3ன்னு இருந்ததுன்னா t இருக்கிற இடத்துலலாம் 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இங்கே t1 இருக்கிறனால t1 ஸ்கொயர் t அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கப்புறம் t2 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு கடைசியாக அப்படியே போட்டுகிட்டே வரும்போது ஃபைனலாக t1 is equal to t2 இதை மாதிரி வரணும். இப்படி வந்துச்சுன்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன். அப்படி வரல அப்படின்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு s of t1 கண்டுபிடிக்கலாம். t இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், t1 1/2 g, டீக்கு பதிலாக t1, மேலே இருக்க ஸ்கொயர் அப்படியே a, டீக்கு பதிலாக t1 ப்ளஸ் b. இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு s of t2, t இருக்கிற இடத்துல t2ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 g, t இருக்கிற இடத்துல t2 ஸ்கொயர் ப்ளஸ் a, t இருக்கிற இடத்துல t2 ப்ளஸ் b. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணுறோம். Equating equation 1 and 2. ஓகே, இப்போது இதையும் ஈக்குவல். இங்கே நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இதையும் ஈக்குவல்னு அசியூம் பண்ணிட்டோம். அப்போது இது ரெண்டுமே ஈக்குவல். 1/2 g t1 ஸ்கொயர் ப்ளஸ் a t1 ப்ளஸ் b. இது அசம்ஷன் தான். நம்ம இப்படி ஈக்குவல்னு அசியூம் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவல் டு 1/2 g t2 ஸ்கொயர் ப்ளஸ் a t2 ப்ளஸ் b. ஓகே, இப்போது எல்லாத்தையுமே ஒரே சைட் கொண்டு வந்துடலாம். 1/2 g t1 ஸ்கொயர் ப்ளஸ் a t1. இந்த பியை மட்டும் இந்த சைட் கொண்டு போகலாம், மற்ற எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே half g t2 ஸ்கொயர், இங்கே half t g t1 ஸ்கொயர், half ஜியை காமனாக எடுக்கலாம். காமனாக எடுக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு சைடு 1/2 g t2 ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே at1 இருக்குது, இங்கே at2 இருக்குது, ஏவை காமனாக எடுக்கலாம். ப்ளஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ், ஈக்குவல் டு b இங்கே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் பியை மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ் பி. ஏன் இதை மட்டும் இப்படி வச்சுருந்தேன்னா b மைனஸ் b 0 ஆகிடும். அதனால் ஈக்குவலுக்கு இந்த சைடு இதை வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணலான்னா இதையும் பார்க்கணும்.
பார்த்தோன்னா இங்கேயும் 1/2 காமன், இங்கேயும் 1/2 காமன், இங்கேயும் g காமன், g காமன், 1/2 ஜியை மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டேன். t1² மைனஸ் இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது, 1/2 ஜியை வெளியே எடுத்தாச்சு. t2² வெளியே இருக்குது. ப்ளஸ் அடுத்தது இதையும் பார்க்கணும். இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது, a t1 இங்கே மைனஸ் t2 இருக்குது. சைன் கரெக்டாக போடணும். இங்கே 1/2 இது பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவாக இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போடணும். t2² முன்னாடி நெகட்டிவ். அதே மாதிரி இங்கே a t1 மைனஸ் a t2, ஏவை காமனாக எடுத்துகிட்டு t1 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் t2 is equal to b minus b 0 ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இங்கே வந்து a² மைனஸ் b²ன்ற ஃபார்முலாவில் இருக்குது பாருங்கள், ஃபார்மேட்டில் இருக்குது. a² மைனஸ் b², அதோட ஃபார்முலா என்ன, a + b இன்ட்டு a மைனஸ் b. இப்போது இதை வந்து நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 1/2g t1² மைனஸ் t2² எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னா t1 + t2 இன்ட்டு t1 மைனஸ் t2. புரியுதா, a + b இன்ட்டு a மைனஸ் b. a² மைனஸ் b² a + b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மேட்டில் பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் a இன்ட்டு t1 மைனஸ் t2 ப்ளஸ் a இன்ட்டு t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு 0. இப்போது இங்கே திரும்பி செக் பண்ணலாம். இங்கே வந்து t1 இந்த டேர்ம், இங்கேயும் t1 மைனஸ் t2 இருக்குது, இங்கேயும் t1 மைனஸ் t2 இருக்குது. திரும்பியும் நம்ம t1 மைனஸ் t2 காமனாக எடுக்கலாம். t1 மைனஸ் t2 காமனாக எடுத்துட்டோன்னா இந்த டேர்மில் 1/2g இருக்கும், t1 + t2வும் இருக்கும். இந்த t1 மைனஸ் t2 நம்ம காமனாக எடுத்துட்டோம். இப்போ நடுவில் ப்ளஸ் அப்படியே இருக்கும், ஏவும் அப்படியே இருக்கும். t1 மைனஸ் t2 போடக்கூடாது, ஏன்னா அதை காமனாக எடுத்துட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 0. இப்போது 2 டேர்ம் நமக்கு கிடச்சிருக்கா, t1 மைனஸ் t2 இப்படி இருக்குது. இப்போது நம்ம இது ரெண்டுத்தையுமே 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். t1 மைனஸ் t2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். 1/2g t1 + t2 + a இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடலாம். இது நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே நமக்கு t1 இஸ் ஈக்குவல் டு t2ன்னு கிடச்சிரும். எப்படின்னா t1 இங்கே மைனஸ் t2 இருக்கா, ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது ப்ளஸ் t2, 0 + t2 என்னது, t2. t1 இஸ் ஈக்குவல் டு t2. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி t1 இஸ் ஈக்குவல் டு t2ன்ற இது ஃபஸ்ட்டே போடக்கூடாது. t1 இஸ் ஈக்குவல் டு t2ன்ற வேல்யூ கிடைக்கணும்னு சொன்னேன். ஃபைனலாக 2 கிடச்சிது, அதில் 1 ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போது நம்ம இது அடுத்த ஸ்டெப் போகணுன்னு அவசியம் இல்லை. தேர்ஃபோர் s of t is 1-to-1 function. ஓகே, 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு இங்கே எந்த க்ளூவுமே கிடையாது, இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளா t1 t2ன்னு வேல்யூ எடுத்துக்கிட்டு இதை இப்படி ஈக்குவேட் பண்ணிவிட்டு எங்கே கன்ஃபியூஸ் ஆகும்னா இங்கே தான். எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு போய்ட்டு காமனாக எடுக்கணும். இதில் a² மைனஸ் b² எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து t1 மைனஸ் t2 காமனாக எடுத்துகிட்டு இது மாதிரி பண்ணோன்னா 2 வேல்யூ கிடைக்கும். அதில் 1 0க்கு ஈக்குவேட் பண்ணணுன்னா t1 இஸ் ஈக்குவல் டு t2ன்னு கிடச்சிருது. அப்போது s of t is